ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், சிஎஸ்கே தான், வெற்றி தான். ஜெயிச்சிட்டால காலில் தூக்கி விட்டுக்கலாம். வருஷம் பொறுப்பதுமா வெரி குட். ரெண்டாவது விக்ட்ரி. எல்லாத்தோட முக்கியமாக லூசிங் ஸ்ட்ரீக்கை பிரேக் பண்ணிட்டோம். 5 மேட்ச் லைனாக தோத்துட்டு வந்தோம். ஸோ வி ப்ரோக் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஸ்கோரு. அண்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ரிவியூலேயே சொல்லியிருந்தேன், பிச்சு ஸ்லக்கிஷாக இருக்குது, பால் நாட் கம்மிங் ஆன் டு த பேட். நீங்கள் எதிர மாதிரி ஃப்ரீ ஸ்ட்ரோக் விளையாட முடியல. அதனால் யூ ஹேவ் டு கிரைண்ட் த இன்னிங்ஸ்னு கரெக்டான நேரத்தில் எம்எஸ் தோனி வந்தார் நம்பர் 7ல். ஏன்னா இது டிப்பிக்கலி டெய்லர் மேட் ஒரு மாதிரியான இன்னிங்ஸுக்கு. அண்ட் வேறு யாராவது வந்து ஊடாக வந்திருந்தாலும் வச்சுக்கோங்க, அவுட் ஆகிருந்தாங்கன்னா இன்னும் ப்ரெஷராக இருந்திருக்கும். ஏன்னா இட் வாஸ் நாட் ஈஸி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ரிஷப் பந்த் மாதிரி ஆளே 128 தான் ஸ்ட்ரைக் ரேட்டு, ஹையஸ்ட் ஸ்கோர் 63 இந்த மேட்ச்சில். ஒரு டூபே 116 தான் ஸ்ட்ரைக் ரேட்னா பாருங்கள். மிச்சல் மார்ஷ் மோஸ்ட்லி 180 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடுறாரு இந்த டோர்னமெண்ட்டில். அவராலே முடியல, 120 தான் ஸ்ட்ரைக் ரேட்டு. 25 பாலில் 30 தான் அடிக்க முடிஞ்சுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? Ball was not coming onto the bat. You can't free your arms. No, right? Outside the off stump வந்தால் பாயிண்ட் அடிக்கிறதோ இல்லை புல் பண்ணுறதோ இட் வாஸ் நாட் ஈஸி. அண்ட் அது மெயின் காரணம் மிக்ஸ்டு சாயில், பிளாக் சாயில் அண்ட் ரெட் சாயில் 70% 30% ரெண்டு மிக்ஸ் பண்ணி பண்ணது. அது அப்படி தான் உங்களுக்கு தொல்லை கொடுக்கும். எனிவே, இப்போ நெவர் எண்டிங் பாப்புலாரிட்டிங்க எம்எஸ் தோனி. எங்கே போனாலும் போதும், மனுஷங்க கத்துறாங்க பாருங்கள் மனுஷனுக்கு. அதுதான் ரெஸ்பெக்ட் ஏர்ன்ட். இவ்வளோக்கும் டாஸ் போடும்போது 5 மேட்ச் தோத்துட்டு வந்திருக்கோம். டாஸ் போட வராரு, கற்றுது பாருங்க க்ரௌடு. அதுவும் லக்னோவில் சேப்பாக்கில் கற்றுனாலும் பரவாயில்ல, சேப்பா க்ரௌடு தான் பாயில் எழுந்திரிச்சு போயிடுது. இவங்களாம் கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க. ஸோ இதுதான் ரியல் ஃபேனுங்கிறது, ஃபேன் பேஸுங்கிறது. சி ஆஃப் எல்லோ, எல்லாம் எல்லோ. அண்ட் தோனியும் சொன்னார் டாஸ் போடும்போது, ஏஸ் வி ஆர் ப்ரிவிலேஜ்டுன்னு. லக்னோவில் அவங்க ஓனர் வேறு உட்காந்து பார்க்குறாரு, நம்ம ஹோம் கிரவுண்டில் சேப்பாக்க வந்துட்டோமான்னு. ஃபேஸ் பண்ணோம் 40 டாட் பால். பரவாயில்ல, இந்த இன்னிங்ஸில் நீங்கள் 40-45 தேவைப்படும். ஏன்னா எல்லா பாலும் அடிக்க பண்ணிங்கன்னா நீங்கள் அவுட் ஆகிருந்திருப்பீங்க. அண்ட் ஷேக் ராஷித் பிரில்லியன்ட் மூவ், ஓப்பன் அமைச்சது குட், லுக்டு வெரி குட். அத்தாரிட்டி இருந்தது அவரோட ஷார்ட்ஸ் எல்லாம். லுக் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் விளையாடுற மாதிரி. அது ஃப்ரண்ட் ஃபுட்டு, பேக் ஃபுட் ஆகட்டும், லாஃப் பண்ணுறதாகட்டும். ரிஷப் பந்த் மிஸ்கால்குலேட் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரவி பிஷ்ணாய் 3 ஓவர் தான் போட்டார், 2 பேர் அவர் தான் அவுட் பண்ணார். 3 ஓவர்ஸில் 18 ரன்ஸ். அந்த பிச்சு ஸ்பின்னருக்கு செகண்ட் ஹாஃப் ஹெல்ப் பண்ணிச்சுன்னா, ஆடம் பார்க்ரமில் அவர் பார்ட் டைம் பவுலர். அவர் 4 ஓவர் 25 ரன்ஸ், 1 விக்கெட்டு. பார்ட் டைம் போலரே பாருங்கள். அது மட்டும் இல்லை, அந்த டிக் வேஷ், அதான் லெக் ஸ்பின்னர், அவரும் 4 ஓவர் போட்டு 23 ரன், 1 விக்கெட்டு. அந்த மாதிரி பிச்சில் நீங்கள் மெயின் ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னர், விக்கெட் டேக்கர் அவரை 3 ஓவர் தான் போட வைக்கிறீங்கன்னா யூ மிஸ்கால்குலேட்டட். அதுதான் முக்கியம். ப்ரெஷரில் இருந்திருக்காரு பேருக்கு. இதில் பார்த்துட்டு ஏன்னா பவிலியனில், ஆஹா அவர் வேறு இருக்காரு, மேட்ச் முடிஞ்சுன்னா ஏதாவது கேட்பாரு நம்மள ஓனர் அப்படின்னு நினச்சிட்டாரா என்னன்னு தெரில. தட் வாஸ் அ மிஸ்கால்குலேஷன். போட்டிருந்தா ஜெயிச்சிருப்பாங்களா தோக்கலாம், அது வேறு விஷயம். பட் நீங்கள் கோட்டாவே ஃபில் பண்ணல அவரோட மெயின் 4 ஓவர்ஸ். தட்ஸ் பிக் கேள்விக்குறி தான். ஏன்னா பிரெயின் பேட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ரிஷப் பந்துக்கு அந்த இடத்துல. ஷர்துல் டாக்கூர் நேற்று எக்ஸ்பென்சிவ் 0 for 56. ஃபுல் டாஸ் போடுறாரு, 2 ஃபுல் டாஸ். அது தோனிக்கு இப்போ கூட மேட்ச் லாக் ஆகி தான் இருந்தது. 4 ஓவர் 24 பாலில் 44 வேணும். அதில் 17th and 19th ஓவர் இவர் போடுறாரு ஷர்துல் டாக்கூர். 2 ஓவர்லேயே 32 கொடுத்துட்டார். 44 ரனில் 2 ஓவரில் 32 நீங்கள் கொடுத்தீங்கன்னா பாக்கி பச்சாக்கே 12 தான். கஹானி கத்தம், முடிஞ்சு போச்சு அங்கே மேட்ச்சு. அண்ட் விண்டேஜ் எம்எஸ் தோனி, நியூ டூபே நல்லா டைமிங்கில் விளையாடுறாரு. அவருக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கணும்னு ரொட்டேஷன் ஆஃப் த ஸ்ட்ரைக் வாஸ் வெரி குட். அவருக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு அண்ட் எப்போ தேவைப்பட்டதோ இவரோ அக்சலரேட்டட். 25 of 11 balls. சூப்பர். கொஞ்சம் கஷ்டப்பட்ட ரன்னிங் பிட்வீன் த விக்கெட், பட் டீமுக்காக பாருங்கள், இதுதான் கால் டீம் மேன். பவர் பிளேயில் சிஎஸ்கே 59 for 1, 10 ஓவரில் 81 for 3, 15 ஓவரில் 111 for 5. ஆஹா, 5 விக்கெட்டை போயிடுச்சுன்னும் போது தோனி வந்து காப்பாற்றுறாரு. அன்பீட்டன் 6 wicket பார்ட்னர்ஷிப், 57 runs. ஃபர்ஸ்ட் டைம் குட் பவர் பிளே நமக்கு. 42 for 2, நல்ல பவர் பிளே. போலிங்கில் சொல்கிறேன் 42 for 2 அவங்கள அவுட் பண்ணுது. அதே மாதிரி பேட்டிங்கில் 59 for 1, ஆல்மோஸ்ட் 60. ஓப்பனிங்காக சாலிடாக இருந்தது, 52 runs in 5 overs. திஸ் இஸ் வாட் யூ வாண்ட். 5 ஓவரில் 50நாலே அவங்களும் மிடில் ஆர்டர் வில் பி கொஞ்சம் லிட்டில் ப்ரெஷர் தான் இருக்கும். புது பேர் ரச்சின் அண்ட் ஷேக் ராஷித் போத் பிளேட் ரியலி வெல். ஷேக் ராஷித் வந்து ஸ்லோவர் டெலிவரியில் அவுட் பண்ணார். லெக்ஸில் ஹிட் பண்ண ட்ரை பண்ணார். காட் நிக்லஸ் புரான் மிட் விக்கெட்லேயே. அவேஷ்காந்த் 19 பால் 27, 6 4, 142 ஸ்ட்ரைக். ஃப்ளூயண்ட்டாக விளையாண்டார். அத்தாரிட்டி ஷோட். அவர் பேட்டிங்கில் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ரச்சின் வித எல்பிடபிள்யூ மார்க்ராம் டிஆர்எஸ் எடுத்தார், பட் குடன் சேவ் ஹிம். குட் லென்த் பால். அது ட்ரை டு சீப் பண்ண போனாரா, அதனால தான் அவர் எல்பிடபிள்யூ ஆனது. 22 பால் 37, 168 ஸ்ட்ரைக் ரேட், 5-4. அண்ட் தென் ராகுல் திரிபாதி, அவர் ஏன் இன்னும் டீமில் இருக்காருன்னு எனக்கு இன்னும் புரியல. எனிவே அவர் இருக்கட்டும். ஸ்ட்ரெயிட் டு பவுலர், காட்டன் பால்டு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ரவி பிஷ்னாய்க்கு. லெக் ஸ்பின்னர் 9 runs தான் இருக்குது. ஜடேஜா ப்ரொமோட் பண்ணாங்க நம்பர் 4, குட் மூவ் தான். ஏன்னா அஸ்வினை ப்ரொமோட் பண்ணுறது இவரை ப்ரொமோட் பண்ணிருக்கலாம் நீங்கள். ஏன்னா இஸ் கேப்பபிள் ஆஃப் ஹிட்டிங் 6s 4ல். சிவன் டுபே ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு வினிங் ஸ்கோரிங் ஷாட்டே அவர் ஃபஸ்ட்டு 6 அடிச்சார். 4 6 அண்ட் இவென்ச்சுவலி 43 நாட் அவுட் ஆஃப் 37 balls, 3 4 2 6, 116 ஸ்ட்ரைக் ரேட்டில். விஜய் சங்கர்
ரைட் ஆவேஷ் கான் கேட்ச் பிடிச்சாரு டக்குன்னு ஆவேசமாக ஒரு ஹெல்மெட்டில் தூக்கி போடாரு. அவர் தான் டிக்வேஷ் ரத்திதை எட்ஜில் பட்டுடுச்சு. ஏன்னா மிட் விக்கெட்டில் ஸ்டாக் பண்ண பாரு எட்ஜாக ஷார்ட் தேர்ட் பண்ணில் போட்டாங்க. ட்ரை டு லாஃப் இட் ஹேப்பன், பால் டர்ன் ஆயிடுச்சு. இட் காட் அவுட். எம்எஸ் தோனி பாயிண்டில் ஒரு 4 அடிச்சா இருப்பாங்க வந்தோன்னே. விண்டேஜ் தோனி அதான். அப்புறம் ஒரு எட்ஜு டெலிபரேட் எட்ஜு மாதிரி தான் தெரிஞ்சுது. அது ஒரு 4 போச்சு. அப்புறம் ஷார்ட் அடித்தா கை வேறு வலிக்குச்சு கிரிப்பு. ஷார்துல் டாக்கர் அடிச்சது 6 போயிடுச்சு ஸ்கொயர் லெக்கில். அது வேணும்னு ஒத்தகையில் விளையாடுறதில்ல, கிரிப்புக்கு ஈரமாக இருந்தால் வலிக்கிடும். கை ஒத்தகையில் வலிக்கிச்சு, ஒத்தகையில் பால் எங்கே போய் விடுது. அது திருப்பி ஒரு எட்ஜு. அப்புறம் மிடாலில் ஒரு 4 அடிச்சு அதை பிளேஸ் பண்ணார்ல பிட்வீன் எக்ஸ்ட்ரா கவர் அண்ட் லாங் ஆஃப். சூப்பர் பிளேஸ்மெண்ட். 11 பால் 26, ஒவ்வொரு 4 for over 6, ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 236. வேறு என்ன வேணும்? 52 ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பு செட் த பிளாட்ஃபார்ம். அதே மாதிரி அன்பீட்டன் 6 wicket 57, 2 பார்ட்னர்ஷிப் டு கியூ. எம்எஸ் தோனியோட இன்னிங்ஸ் வாஸ் க்ரூஷியல். 26 நாட் அவுட்டு. காம் அண்ட் கம்போஸ்ட் இன்னிங்ஸு. பிச்சை நல்லா ரீட் பண்ணுறாரு. எந்த எண்ட்லேருந்து அடிச்சா போவோம், எந்த எண்டு சின்னதாக இருக்குது, இதெல்லாம் அந்த நேரத்தில் கால்குலேட் பண்ணுறதுக்கு குட் டு ஹேவ் அ கேப்டன் லைக் தோனி. அதர் எண்ட் சிவம் டுபேக்கு எப்போது இம்பாக்ட் பிளேயராக வராது. பெந்த முழிப்பார், என்ன பண்ணுன்னு தெரியாது. எதிர்க்கிறவங்க தாறுமாறாக ஓடுவாங்க, இல்லை ஏதாவது விக்கெட்டு விழுந்துரும், ஸ்லோவாக விளையாடுவாங்க. அந்த கன்ஃபியூஷன் இல்லை. எதுவாக இருந்தாலும் இப்போ ஆன் த ஸ்பாட் அவர் அங்கேருந்து இன்ஸ்டன்ட் அசிஸ்டன்ஸ் அண்ட் வாட் யூ ஷுட் டூ, இதை பண்ண அதை பண்ணுன்னு ரைட் அண்ட் லெஃப்ட் காம்பினேஷன் வர தோனி. சம் ஆஃப் த ஷார்ட்ஸ் ஆர் பிரில்லியன்ட். ரைட் அண்ட் திஸ் வாட் வி வாண்டட். நம்பர் 7ல் வாங்க, அவுட் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு ரன்னோ 2 ரன்னோ கம் அண்ட் நம்பர் 7 ஷோ த இன்டென்ட். இனிமே காட்டுவார் பாரு இன்டென்ட். இனிமே நோ லுக்கிங் பேக் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த டீம் லிஃப்ட் பேலன்ஸ். த மோமெண்ட் அஸ்வின் நவுத்துனதுலேயே உங்களுக்கு 25 ரன் சேவ் ஆயிடுச்சு. அஸ்வின் விளையாட்டு தான் இந்த 166 191 ஆயிருக்கும். சில பேருக்கு பிடிக்காது, சொல்லலாம். ரமணா விஜயகாந்த் மாதிரி கதை 100 ரன் பூரான 3 வாட்டி அவுட் பண்ணாரு, 40 வாட்டி அவுட் பண்ணாரு. த ஃபேக்ட் ரிமைன்ஸ் இட் இஸ் ஆக்டிவ் கிரிக்கெட்லன்னா அப்படி தான் ஆகும். அவ்வளோதான். பார்த்தீங்களா இன்றைக்கி? இல்லை கண்டிப்பாக ஒரு சிஎஸ்கே ரேஸில் இருந்தால் தான் அந்த டோர்னமெண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சிஎஸ்கே இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் அடிச்சிருந்து 7th 8th பொசிஷன் போயிருக்கலாம். நெவர்தலெஸ் 3-4 டீம் 4 பாயிண்டில் லாக் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பிக் வினிங் வில் டேக் மும்பையோ சிஎஸ்கே இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போயிடும். பார்க்கலாம் போப்போ என்ன ஆகுதுன்னு. இதான் நான் பார்த்தது. ரீகன் நினைக்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லுங்கள். பிறப்பத்துக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.